ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், ராதிகா இன்வெஸ்டட் 5000 rupees. அப்ப இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற அமௌண்ட், ஸ்டார்டிங்ல போடுற அமௌண்ட். அப்ப அதை நான் பிரின்சிபல் எடுத்துடலாம். 5000 ரூபாய். பிரின்சிபல் எவ்வளவு? 5000 ரூபாய். அடுத்து 2 years கொடுத்துட்டானா, அப்ப n நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2 years. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2 years. அடுத்து இங்க பெர்சன்டேஜ் வந்தாலே அது என்னன்னு தெரியும், ஆர்னு தெரியும் தானே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளவு? 11%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 11%. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஃபைண்ட் த அமௌண்ட்னு கேட்டிருக்கான். ஆனா எனக்கு அமௌண்ட்டுக்கு தனியா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தாதான் அது அமௌண்ட். பிரின்சிபல் 5000 ரூபான்னு தெரியும், ஆனா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியாது தானே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. பிரின்சிபல் எவ்வளவு? 5000 ரூபாய். பிரின்சிபல் எவ்வளவு? 5000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளவு? 2. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 11/100. சரியா? இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு என்னன்னு ஒரு ஆன்சர் பாருங்க. 5 × 2 10. 10 × 11 எவ்வளவு? 110. அப்போ எனக்கு இதை பெருக்குனீங்கன்னா 1100 ரூபான்னு வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு வரும்? 1100 ரூபான்னு வரும். ஓகேயா? இப்ப கொஸ்டின் என்கிட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு அவன் கேட்கவே இல்லை. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு அவன் கேட்கவே இல்லை. அவன் என்கிட்ட என்ன கேட்டிருக்கான்னு நல்லா பாருங்க. அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம மேல என்ன எழுதி வச்சிருக்கிறோம்? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தாதான அமௌண்ட். பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தாதான் அமௌண்ட். பிரின்சிபல் 5000 ரூபாய். பிரின்சிபல் 5000 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? இப்போ 1100ன்னு 1100. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்னன்னு வரும்? 6100 வருமா? இதுதான் அமௌண்ட். புரியுதா? ஆப்ஷன் சி வந்து உங்க ஆன்சர். புரியுதா? PNR/100. 50 + 11 வந்து 61. 6100. இந்த கான்செப்ட் புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100ங்கிறது புரியுதா? டக்குன்னு பார்த்த உடனே செய்யணும்னா நான் என்ன பண்ணிடலாம்? இது சொன்னாலும் சொல்லாட்டி இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல பெர் ஆனம்னு அவனே கொடுத்துட்டான். 11% வட்டிங்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஓகேயா? இங்க 11% வட்டி வீதத்தில் மட்டும்தான் இருக்கு. அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டி இதை என்ன சொல்லணும்? பெர் ஆனம் எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்கு தான் 11. அப்போ ஒரு வருஷத்துக்கு 11%னா 2 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் விழுந்திருக்கும்? 22% விழுந்திருக்கும். புரியுதா நான் சொல்றேன்? ஒரு வருஷத்துக்கு 11% வட்டினா 2 வருஷத்துக்கு 22% வட்டி விழுந்திருக்கும். அப்ப 5000த்துல 22%. கவனிங்க, 5000த்துல 22% எவ்வளவுன்னு நீங்க பாத்தீங்கன்னா போதும், டைரக்ட் ஆன்சர் வந்துடும். 22 50 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வரும்? 20 5 100 1100 ரூபா வரும். சரியா? 1100 ரூபா வரும். ஆனா என்கிட்ட கேட்டுக்கிறது அமௌண்ட் தானே. அப்ப 5000 கூட இந்த 1100 ஆட் பண்ணி நீங்க என்ன எழுதிக்கலாம்? 6100ன்னு எழுதிடலாம். புரியுதா?